ஸோ ஃபர்ஸ்ட் வண்டியோட டிசைன் பற்றி பேசிடுறேன். டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிளண்ட்டாகவே இருக்குங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபினிஷஸ் தான் இருக்குது. எல்லாமே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து அந்த ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சரை மீட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஏன்னா ரேஞ்ச் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதை மீட் பண்ணுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜென்சியை கவர் பண்ணுற மாதிரியே அவங்க வந்து கலர் வேரியன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கலர் வேரியன்ஸ் இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸு. அந்த அஃபோர்டபுளான ப்ரைஸை கொண்டு வர்றதுக்கு அவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல் எல்இடியாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்கல்ல. இந்த மாடர்ன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அண்ட் புதுசாக டிசைன் பண்ண அந்த ஹெட்லைட் அதுவும் எல்இடியில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட் பொறுத்த வரைக்கும் ஒரு 34 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், க்ராசரிஸ் வச்சுக்கலாம், திங்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஹூக் இருக்குனால அதுவும் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே சின்ன பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வைக்கிறதுக்கு, ஏதோ சம் பர்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் இது பிடிச்சிருக்கு.